வணக்கம். தமிழ் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மலேசிய நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவரான நான், கலைவணர் என்ற நான் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோடு இந்த செய்தியை வெளியிடுகிறேன். அதாவது நாளை 11ஆம் தேதி மலேசியா டைம் 2 மணிக்கு இங்கே எங்கள் மலேசியா காவல் நிலையத்தில் கோலாலம்பூர் தலைநகரில் நம்பிக்கை இயக்கத்தின் சார்பாக, இது ஒரு NGO, இதன் சார்பாக ஒரு போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று செய்கிறோம். குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இறப்பு நான் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழினமே சந்தேகப்படுறோம். இது ஒரு சதி செய்யப்பட்ட கொலை என்று. அந்த அடிப்படையில் இன்டர்போல் இது உடனடியாக விசாரிக்க வேண்டும். இன்டர்போல் தலையிட வேண்டும். ஐக்கிய நாடு வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும். ஜெயலலிதா ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு தமிழ்நாடு. அதாவது 4 மலேசியா வச்சாதான் ஒரு தமிழ்நாடு. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கே அவங்க ஒரு பெரிய தலைவின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா அடுக்கிக்கிட்டே போகலாம் அவங்களோட பிரச்சனைகள், தீர்த்துப்பட்ட பிரச்சனைகள். தமிழ்நாட்டில் தண்ணி இல்லைன்னா நாங்கள் இங்கே துடிக்கிறோம். மலேசியாவில், இலங்கையில் தமிழ்நாடு அடித்தாங்க, நாங்கள் இங்கே துடிக்கிறோம். அதுதான் தன்மான உணர்வு, தமிழ் உணர்வு. அந்த அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதனால் வரை எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று வெற்றி பெற்றாங்க. கச்சா தீவு பிரச்சனை என்றோ எவரோ ஐயோ ஒக்காஹோன்னு சொல்லிக்கிட்டு தாராவாத்து கொடுத்த அந்த கச்சா தீவை மீட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கும் கோர்ட் கொண்டு போனாங்க. என்ற அடிப்படையில் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அதையும் முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றவங்க அம்மா புரட்சி தலைவி. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட இரும்பு பெண்மணி இப்படி இறந்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, 75 நாள் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டு எல்லாருக்கும் என்ன கேள்வினாக்கா, ஒரு நாள் கூட அவங்க ஒரு வாட்ஸ்அப் மூலியமாவோ இவ்வளோ நவீனமான காலத்தில் அப்போலோ மருத்துவமனை ஒட்டுமொத்த சதி கும்பலோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய கான்ஸ்பிரசியை நடத்தியது. 75 நாள் என்ன நடந்ததுன்னு அதை நடக்கிறாங்க, வராங்க, குணமாயிட்டாங்க, ICUலேருந்து வெளியாகிட்டாங்க, சாதாரண வார்டில் இருக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்க கண்டிப்பாக அவங்க சிந்தனைக்கு இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்தவங்க மக்களுக்காக கண்டிப்பாக நான் என் மக்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ஒரு வீடியோ செஞ்சுருப்பாங்க. ஏன் இதெல்லாம் தடுக்கப்பட்டது? ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஒரு கேவலமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, பெரிய கேவலமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு கவர்னருக்கு அதிகாரம் இல்லையா, ஒரு நாட்டு பிரதமருக்கு அதிகாரம் இல்லையா போய் நேராக உள்ளே பார்க்கறது? கவர்னர் வந்தாரா, வெளியே நின்றாரா, சசிகலா கவர்னரோட ஒரு பெரியவங்க, அவங்க சொல்லி இவங்க வெளியே போயிட்டாங்க. என்னங்க இது? ஆகையால் இந்த போலீஸ் ரிப்போர்ட் ஏன் நாங்கள் செய்யறோம்னா, மலேசியாவிலேருந்து நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை, இன்டர்போல் இதை விசாரிக்கணும் என்ற அடிப்படையில். ஆகையால் ஒட்டுமொத்த தமிழ் உணர்வு உள்ள அனைத்து உணர்வு உள்ள தமிழர்களும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆங்காங்கு இது செய்ய வேண்டும். இதை செய்தாதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். யார் இந்த சசிகலா? அப்போலோ நிறுவனம் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்தது? உலகத்திலே பெரிய கிரேட்டாக அப்போலோ பற்றி தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க. ஆனால் அப்போலோ நிறுவனம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சரியான அறிக்கை விடலை. ஜெயலலிதாவோட இறப்பை இதோ இறந்துட்டாங்க இல்லை இப்படின்னு அறிக்கை விட்டுக்கிட்டு ஒரு பொம்மலாட்டம் நடத்தினாங்க. ஆகையால் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் MGR இருந்த காலத்தில் கூட வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இது எதுவுமே இல்லாத காலத்தில் கூட வீடியோ ரெக்கார்டிங் செய்து எங்களுக்கு மலேசியா ஏக்நாத் வீடியோன்ற அடிப்படையில் அவர் நல்லா இருக்காரு, குணமாக இருக்காரு, சாப்பிட்றாரு, ஜானகி அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, கையை அசைக்கிற இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் 75 நாளும் ஒட்டுமொத்த உலக தமிழர்களே இன்றைக்கு ஜெயலலிதா நல்லா வருவாங்க அப்படின்னு அப்போலோ நம்பி இருந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த கேபினெட், ஜெயலலிதா அம்மா கூட உள்ள கேபினெட்டே இன்னைக்கு வாயில பூத்திங்க வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதாவது பூத்திங்கன்னா என்னன்னாக்கா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பூத்திங்கன்னு சொன்னாக்கா இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க வாயை சப்பிக்கிட்டு இருக்குமே, அதுதான் பூத்திங். அந்த மாதிரி தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இன்றைக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அம்மா எப்படியோ செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்காக இருக்க முடியல, இவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆகையால் இந்த போலீஸ் ரிப்போர்ட் நாளைக்கு செய்யப்படும், விடிஞ்சாக்கா நாளை 11ஆம் தேதி. ஆகையால் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், நிச்சயமாக உறுதியாக நீங்களும் ஆங்காங்கே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நிறைய அமைப்புகள் இருக்குது, NGOலாம் இருக்குது. மிருகத்துக்கு கூட உங்கள் நாட்டில் ப்ளூ கிராஸ்னு வச்சுருக்கீங்க. அந்த பேரில் ஒரு முதலமைச்சருக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு விரலை நீட்டினா 3 விரலை நம்மளை காட்டுது. ஆகையால் ஒரு பெரிய சதி திட்டமே அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து
ஒரு கட்சி தலைவன், அந்த தலைவனோட மனைவி சசிகலாவை வந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அதாவது எதிர்கட்சி அந்த கட்சியோட தலைவனோட மனைவி சசிகலாவை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது. புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆகையால் அப்போலோவில் என்ன நடந்தது, அப்போலோ சிசிடிவி இல்லையா, என்ன நடந்தது, போலீஸ் வந்து எல்லாரையும் விசாரிக்கணும், டாக்டரை விசாரிக்கணும். வீட்டில் எத்தனை மணிக்கு 22ஆம் தேதி அம்மையாருக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது, உண்மை சண்டை நடந்ததா இல்லையா, யார் யார் அங்கே வேலை செய்யறவங்க எல்லாரையும் விசாரணை செய்ய வேண்டும். இது வந்து அம்பலத்துக்கு வர வேண்டும், குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அவால். நன்றி. கலைவாணரை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து நீங்கள்லாம் ஏதாவது செய்ய வேண்டும். வணக்கம்.